வணக்கம் நண்பா. இது மைண்ட் செட் மாங்க் தமிழ். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க வாழ்க்கையோட திசையையே மாத்தலாம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் சில பேருக்கு மட்டும் தொட்டதெல்லாம் துலங்குது? அவங்க ரொம்ப கம்மியா உழைப்பாங்க, ஆனா அவங்களுக்கு தேடி தேடி வாய்ப்புகள் வரும். ஆனா நீங்க தகுதி இருக்கு, அபாரமான திறமை இருக்கு, பகலா கண்ணு முழிச்சு உழைக்கிறீங்க. ஆனா ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் உங்கள தடுத்துக்கிட்டே இருக்கு. கடைசி நேரத்துல கைக்கு வந்த வாய்ப்பு நழுவி போகும். நல்லா போயிட்டு இருக்கிற பிசினஸ் திடீர்னு முடங்கும். ஏன் இப்படி நடக்குது? இது வெறும் துரதிருஷ்டம் இல்ல நண்பா. இது உங்க கர்மா. உங்க பழைய வினைகள் ஒரு பிளாக் மாதிரி உங்க முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டு இருக்கு. உங்க வெற்றிய உங்க கர்மாவே பிளாக் பண்ணுதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க 5 முக்கியமான அறிகுறிகள் இருக்கு. அது என்னென்ன? அதை எப்படி உடைச்செறியறது? வாங்க ரொம்ப ஆழமா பேசுவோம். நம்ம சனாதன தர்மத்துல கர்மா அப்படிங்கிறது ஒரு தண்டனை கிடையாது. அது ஒரு பேலன்ஸ். நீங்க பிரபஞ்சத்துக்கு எதை கொடுக்கறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல கிருஷ்ண பரமாத்மா ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றாரு. ஒரு செயல் வெற்றி அடையணும்னா அதுக்கு 5 காரணங்கள் வேணும். அதுல 5வது மிக முக்கியமான காரணம் தெய்வம், அதாவது உங்களோட விதி அல்லது கர்மா. நீங்க முதல் 4 காரணங்களான முயற்சி, உடல் உழைப்பு, கருவி மற்றும் அறிவை சரியா பயன்படுத்தினாலும் அந்த 5வது காரணியான கர்மா தடையா இருந்தா வெற்றி கிடைக்காது. நம்ம முன்னோர்கள் கர்மாவை 3 வகையா பிரிச்சாங்க: சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா மற்றும் ஆகாமிய கர்மா. இதுல பிராரப்த கர்மா தான் இப்போ நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற தடைகள். இப்போ அந்த 5 அறிகுறிகளை ஒவ்வொன்னா பார்ப்போம். உங்க வாழ்க்கையில இது இருக்கான்னு ரொம்ப கவனமா செக் பண்ணிக்கோங்க. முதல் அறிகுறி சுழல் போன்ற தோல்விகள். இதுதான் கர்மாவோட மிக முக்கியமான அறிகுறி. உங்க வாழ்க்கையில கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரே மாதிரியான பிரச்சனைகள் வேற வேற மனிதர்கள் மூலமா உங்ககிட்ட திரும்ப திரும்ப வரும். உதாரணத்துக்கு, ஒரு வேலையில உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், அங்க இருக்க பிடிக்காம வேலையை விடுவீங்க. ஆனா அடுத்த வேலைக்கு போனீங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி ஒரு மேலதிகாரி இருப்பாரு, அதே மாதிரி ஒரு நெருக்கடி இருக்கும். காதல்ல கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. ஆனா நீங்க சந்திக்கிற அடுத்த நபரும் அதே மாதிரி குணத்தோடவே இருப்பாங்க. யோக வாசிஷ்டத்துல ரிஷி வசிஷ்டர் சொல்லும்போது இத வாசனைகள் அப்படின்னு சொல்றாரு. உங்க ஆழ் மனசுல இருக்கிற ஒரு பழைய பதிவு உங்களை அறியாமலே உங்களை ஒரே மாதிரியான தப்பான முடிவுகளை எடுக்க வைக்கும். இது ஒரு கர்ம வினை சுழல். இன்னைக்கு சைக்காலஜில இத சப்கான்ஷியஸ் புரோகிராமிங்னு சொல்றாங்க. நீங்க ஒரு பாடத்தை கத்துக்கிற வரைக்கும் அந்த பாடம் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். உங்க கர்மா உங்களை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்குன்னா நீங்க உங்க அணுகுமுறைய மாத்தணும்னு அர்த்தம். அந்த கர்மாவை உடைக்கணும்னா ஏன் இது எனக்கு திரும்ப திரும்ப நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு உங்களை நீங்களே மாத்திக்கணும். 2வது அறிகுறி கடைசி நிமிட தடைகள். இது ரொம்ப வலி தரக்கூடிய ஒரு அறிகுறி நண்பா. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் முடிய போகும், எல்லா பேப்பர்ஸும் ரெடி, ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தர் கையெழுத்து போடலன்னு நிக்கும். ஒரு கல்யாணம் நிச்சயமாகும், ஆனா கடைசி நிமிஷத்துல ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக நின்னு போகும். 99% வேலை முடிஞ்சிருக்கும், ஆனா அந்த 1% உங்க வெற்றியை தடுத்துரும். கணேச புராணத்துல ஒரு அற்புதமான விளக்கம் இருக்கு. நாம ஏன் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிடுறோம்? அவரை விக்னங்களை தீர்ப்பவர்னு மட்டும் நாம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, விக்னங்களை அல்லது தடைகளை உருவாக்குபவரும் அவர்தான். நம்ம கர்மா சரியில்லாத போது நாம போற பாதை நமக்கு ஆபத்தானதுன்னு பிரபஞ்சம் நினைச்சா அது விநாயகர் மூலமா ஒரு தடையை உருவாக்கும். அது உங்களை தண்டிக்கிறதுக்காக இல்ல, உங்களை திசை திருப்புறதுக்காக. உங்க வாழ்க்கையில காரணமே இல்லாம கடைசி நிமிஷத்துல தடைகள் வருதுன்னா நீங்க செய்ய வேண்டியது நிதானம். அந்த நேரத்துல கோபப்படாம இந்த தடை எனக்கு எதை கத்துக் கொடுக்குதுன்னு பாருங்க. சில நேரங்கள்ல அந்த தடை உங்களை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்துறதுக்காக கூட இருக்கலாம். 3வது அறிகுறி உறவுகளில் ஏற்படும் எரிசக்தி இழப்பு. உங்க வெற்றிக்கு உழைப்பு மட்டும் போதாது நண்பா, உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களோட எனர்ஜியும் ரொம்ப முக்கியம். சிலருக்கு பாத்தீங்கன்னா கூடவே இருந்து குழிய பறிக்கிற நண்பர்கள் அமைவாங்க, இல்லனா காரணமே இல்லாம உங்களை வெறுக்கிற உறவினர்கள் இருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும். கருட புராணத்துல ரிணானுபந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கர்மா கோட்பாட்டின்படி நாம முற்பிறவில ஒருத்தருக்கு கொடுத்த வலியோ இல்ல ஒருத்தர்கிட்ட வாங்கின கடனோ இந்த பிறவில அவங்க மூலமாவே நமக்கு திரும்ப வரும். அவங்க உங்க வாழ்க்கையில வந்து உங்க மன நிம்மதியை கொலைச்சு உங்க வேலையில கவனம் செலுத்த விடாம பண்ணுவாங்க. இதை இன்னைக்கு டாக்ஸிக் பீப்புள்னு சொல்றாங்க. ஆனா ஆன்மீக ரீதியா பார்த்தா இது ஒரு கர்ம கடன். ஒருத்தர் உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னா அவங்க மேல கோவப்படாதீங்க. அது உங்க கர்மாவோட வெளிப்பாடுன்னு புரிஞ்சுக்கோங்க.
அவங்கள மனதார மன்னிச்சு அந்த கர்ம பிணைப்ப அறுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்க அவங்கள வெறுக்கிற வரைக்கும் அந்த கர்மா உங்கள விடாது. 4வது அறிகுறி, விளக்க முடியாத சோர்வு. உங்ககிட்ட ஒரு பெரிய கனவு இருக்கும். அத செஞ்சா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம்னு உங்களுக்கு தெரியும். ஆனா காலையில எழும்போது ஒரு பயங்கரமான சோர்வு இருக்கும். அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த தள்ளி போடும் குணம் உங்கள ஆட்கொள்ளும். இது வெறும் சோம்பல் கிடையாது நண்பா. இது கார்மிக் லெதார்ஜி. பகவத்கீதையில கிருஷ்ணர் 3 குணங்கள பற்றி பேசுறாரு. சத்துவம், ரஜஸ் மற்றும் தமஸ். இதுல தமஸ் குணம்தான் இருட்டு, சோம்பல் மற்றும் அறியாமைக்கு காரணம். உங்க பழைய பாவ வினைகள் அதிகமா இருந்தா அது உங்க உடம்புல இருக்கிற நாடிகள்ல ஒரு விதமான அடைப்பை உருவாக்கும். இதனால பிராணசக்தி உங்க உடம்புல சரியா ஓடாது. இதை இன்னைக்கு பிரெயின் ஃபாக்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளோதான் காஃபி குடிச்சாலும் எவ்வளோதான் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தாலும் அந்த சோர்வு போகாது. ஏன்னா அது ஆன்மாவுல இருக்கிற அழுக்கு. இத சரி பண்ணணும்னா நீங்க தர்மம் செய்யணும். பிரதிபலன் எதிர்பார்க்காம ஒருத்தருக்கு உதவுறது உங்க உடம்புல இருக்கிற அந்த கார்மிக் பிளாக்குகளை மெதுவா நீக்கும். 5வது அறிகுறி, அதீத சுய சந்தேகம். உலகமே உங்கள நம்பினாலும் நீங்க உங்கள நம்ப மாட்டீங்க. நான் இதுக்கு தகுதியானவனா? எனக்கெல்லாம் இது நடக்குமா? மத்தவங்க என்ன நினைப்பாங்க? இந்த கேள்விகள் உங்க மனசுக்குள்ள ஒரு ஓடம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க வெற்றியை நீங்களே குழி தோண்டி புதைப்பீங்க. இதுதான் கர்மாவோட மிக நுணுக்கமான ஆயுதம். ஆதிசங்கரர் தன்னுடைய விவேக சூடாமணியில சொல்றாரு, ஒரு கண்ணாடி அழுக்கா இருந்தா அதுல உங்க முகம் தெளிவா தெரியாது. அதே மாதிரி உங்க மனசுல கர்மாங்கிற அழுக்கு படிஞ்சிருந்தா உங்களோட உண்மையான தெய்வீக தன்மை உங்களுக்கு தெரியாது. நீங்க உங்கள ஒரு சாதாரண ஆளா, தோல்வியாளரா நினைப்பீங்க. இதை இன்னைக்கு இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னு சொல்றோம். நீங்க எவ்வளோ ஜெயிச்சாலும் ஏதோ ஒரு பயம் உங்க கூடவே இருக்கும். இந்த கர்மா உங்கள ரிஸ்க் எடுக்க விடாது, உங்கள வளர விடாது. இந்த தடைய உடைக்கணும், ஆத்ம பலம் வேணும். நான் அந்த பரமாத்மாவோட அம்சம் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரணும். நண்பா, கர்மாங்கிறது ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன தீக்குச்சி ஒரு பெரிய மலையில இருக்கிற காய்ந்த சருகுகளை எரிச்சு சாம்பலாக்கிடும். அந்த தீக்குச்சி தான் பிராயச்சித்தம் மற்றும் நன்றி உணர்வு. உங்க கர்மாவை அழிக்க நான் ஒரு மிக ரகசியமான மற்றும் எளிமையான வழியை சொல்றேன். தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி உட்காருங்க. உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்கள மனதார மன்னியுங்க. அவங்க தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் சரி, தெரியாம செஞ்சிருந்தாலும் சரி, அவங்கள மன்னிச்சிடுங்க. அதே மாதிரி நீங்க யாருக்காவது தெரிஞ்சோ தெரியாமலோ தீங்கு செஞ்சிருந்தா பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இது உங்களோட 80% கார்மிக் பிளாக்குகளை நீக்கிடும். காலையில எழுந்ததும் உங்க உள்ளம் கைகளை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமத்யே சரஸ்வதி, கரமூலே தூ கோவிந்தா, பிரபாதே கரதர்ஷனம். இதோட அர்த்தம், உங்க கைகளிலேயே தான் செல்வம் இருக்கு, அறிவிருக்கு, அந்த இறைவனும் இருக்காரு. உங்க கர்மா உங்க கைகள் மூலமா செய்யப்படுற செயல்கள்ல தான் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு விலங்குக்கோ இல்ல ஒரு கஷ்டப்படுற மனுஷனுக்கோ ஒரு சின்ன உதவி செய்யுங்க. அந்த ஒரு புண்ணியம் உங்க 1000 தடைகளை உடைக்கும். நண்பா, கர்மாங்கிறது ஒரு தண்டனை கிடையாது. அது உங்கள ஒரு சிறந்த மனிதனா மாத்துறதுக்கான ஒரு பயிற்சி. இந்த வீடியோல சொன்ன 5 அறிகுறிகள்ல உங்களுக்கு எது இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாம் அதை எப்படி சரி பண்ணலான்னு சேர்ந்து பேசுவோம். இந்த ஆழமான கருத்துகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில கஷ்டப்படுற ஒரு நண்பருக்கு இதை பகிருங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை பகிர்வதும் ஒரு மிகச்சிறந்த கர்மாதான். மறக்காம மைண்ட் செட் மாங்க் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்போதும் நினைவில் வையுங்கள், உங்கள் எண்ணமே உங்கள் வாழ்க்கை. அமைதியாக இருங்கள், அன்பை பரப்புங்கள். வாழ்க வளமுடன்.